சிவ அன்பே சிவமான கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தயானந்தா குப்தா ஐயா அவர்களை குருவின் சார்பாக அவர்கள் என்று வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு நாள் என்ன நாள்னா, ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நாள் 3வது வருஷம். கரெக்டா 20ஆம் தேதி இந்த டேட்ல தான் கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்தோம். ஸோ அருமையான நாள், நம்ம அறக்கட்டளை தோன்ற நாள். ஸோ எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம், நல்லதே கேட்போம், நல்லதே பயன்படுத்துவோம், வாழ்க்கை நல்லா இருக்கும். ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க. ஓகே, நன்றி. நன்றி சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே. எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் உங்களுடன் பயணித்து வரும் உங்கள் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தயானந்த குப்தா, கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுகின்றேன். எனக்கு ஞானத்தையும் போதித்த பிதாமகா வர்த்திகளுக்கும் சுவர்ணமாலா வர்த்திகளுக்கும் மகாவதார் பாபாஜர்களுக்கும் மற்றும் மகாவதார் பாபாஜர்களுக்கும் சதானந்த யோகிகளுக்கும் காசி ரெட்டி நாயனருக்கும் பிரபஞ்சத்துக்கும் விசுவசக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் மற்றும் என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் தியானத்துல நம்ம என்னென்ன பார்க்கலாம்னா நிறையவே பார்க்கலாம். இது ஒரு பெரிய பெருங்கடல்னா ஒரு கடல் இல்லை, ஒரு 5-6 கடல் சேர்ந்த மாதிரி இருக்குது, இல்லை 7 கடல் கூட சேர்ந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் பேச அது வந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலுமே நமக்கு அதில் எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன துளியிலிருந்து நம்ம எடுத்து பேசுகிறோம். அதில் இது தியானங்கிறது தியானத்தோட மட்டும் இல்லை. ஏன்னா கண்ணமூடி கையை கோத்து நம்ம மூச்சை கவனிச்சா மட்டும் தியானம் ஆயிடாது. அது கூட நம்ம எப்படி நம்ம இந்த வாழ்க்கையோட இணைந்து வாழணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நான் கற்றுக்கிட்டது எல்லாமே உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும், இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும். நான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள், நானும் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற இதில் நான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வகையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் மிஸ்டர் சிவபாலகிருஷ்ணன். இன்னைக்கு ஒரு கிரேட்டஸ்ட் டே. அவங்க இன்ஸ்டால் பண்ண நாள். இந்த நாளில் மறக்க முடியாத நாள். டேட்டில் இந்த டைரியில் குறித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம குறித்து வச்சுக்கிறோம். ஆகையால் ஒருத்தர் கூட மறக்காமல் அவங்கவுங்களுக்கு வந்த கிஃப்டை வாங்கி அவருக்கு நன்றி சொல்லிடுங்க. அப்புறம் இந்த நமக்கு ஒரு அந்த இதில் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டதில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். ஷேரிங் அவர் விஸ்டம். அந்த ஷேரிங் அவர் விஸ்டத்தில் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, வாழ்க்கையை மாற்றும் சில முக்கிய குறிப்புகள். அதாவது டாபிக் என்னன்னா, ஓன் ரியாலிட்டி. ஒரு கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே சார், முதல்ல இருந்து பேசட்டுமா? ஹலோ, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதனால வாழ்க்கையை மாற்றும் முக்கிய குறிப்பில் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. அதாவது லேக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்குறீங்களா? சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தலையில ஆண்டவன் என்னன்னு தான் எழுதுனானோ தெரியலப்பா, ஊர்பட்ட கஷ்டம், எல்லா கஷ்டத்தையும் எனக்கே கொடுத்துட்டு அவன் பாட்டி செவனேன்னு உட்காந்துட்டான் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் சுகம் இருக்கு. வீட்டுக்கு வாசப்படி, அதுல என்ன, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ நம்ம என்ன செய்யறோம், சில பேர் அந்த கஷ்டத்துல எப்படி மீள்றதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் அந்த கஷ்டத்தையே பெரிய கஷ்டமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்னன்னா, அது எப்படி நம்ம அதை டிவைட் பண்ணலாம், அதை டிவைட் பண்ணி அங்கிருந்து நம்ம எப்படி மீளலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில அவர் சொன்ன இதுல யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பண்ற ஒர்க்ல லாபம் வந்துச்சுன்னா இது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு, என்னோட டேலண்ட்டுக்கு முன்னால என்னடா இருக்கு, நான் பண்ண மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க, எத்தனையோ பேர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு செகண்ட் ஷோவோ ஃபர்ஸ்ட் ஷோவோ சினிமாவுக்கு போயிட்டு நிம்மதியாக மட்டன் கிட்டன் சாப்பிட்டு போய் வீட்டுக்கு போவாங்க. ஆனால்
அதே நஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை செய்யல, அந்த வேலையில வந்து செய்யற ஏதோ பழுதாயிடுச்சு, அந்த எதிர்பார்த்த ரிசல்ட் வரலன்னா, இது வந்து நான் அன்னைக்கே சொன்னேன், நான் சொன்ன மாதிரி இவங்க செய்யல, இவங்க இஷ்டத்துக்கு ஏதோ செஞ்சிடறாம கடைசியில நாம வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. கூப்பிடுப்பா அவனால இந்த மாதிரி வந்துச்சு, முதலாளி கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கஷ்டம் வந்தா மற்றவங்க, நான் மீதி நல்ல லாபம் வந்தா என்னாலதான் அப்படின்றதெல்லாம் இது உலகத்துல நடக்கிறது. அங்க நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கிறோமா இல்லையா, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அங்க ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி அடுத்த செகண்ட், அடுத்த நிமிஷம், அடுத்த வாரம், அடுத்த நாள், அடுத்த மணி, அடுத்த மாதம், வருடம்னுட்டு ஜென்மம் அப்படியே போயிட்டே இருக்கும் அது. ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நாம் எடுக்கின்ற ஒரு டெசிஷன் தான் நாம் வாழ்க்கையின கிரியேட் செய்து அதை நம்ம ஓகே செய்யறோம். சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நீதான் காரணம், வருத்தப்படுவதற்கும் நீதான் காரணம். அதனால நம்ம யாரும் மற்றவங்கள பழி சொல்லக்கூடாது. யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படிங்கிறோம். அப்போ அதே லாஜிக்ல இப்போ நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் செய்கின்ற ஒவ்வொரு இஷ்யூவையும், அதாவது இந்த மூணுல ஏதாவது ஒன்று மாட்டோம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனும், ஒவ்வொரு செய்கையும், ஒவ்வொரு இதுவும் இந்த மூணுல தான் மாட்டோம். என்னன்னா, ஒன்று வந்து எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ், ஆர் வந்து மெடிடேஷன் டிஸ்டர்பன்ஸ், ஆர் ஸ்பிரிச்சுவல், அதாவது மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் டிஸ்டர்பன்ஸ். இந்த மூணோட ரிஃப்ளெக்ஷன் தான் பிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம். இந்த ஸோ எமோஷனல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் இஸ் ஈக்குவல் டு பிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ். இதுதான் அந்த கால்குலேஷன். அப்போ இது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இது பார்த்துட்டு ரொம்ப நம்ம பேலன்ஸ் பண்றோம். ஆனா அந்த இதுல சேஞ்ச் பண்ண வேண்டியது உள்ளுக்குள்ளோர, வெளியே கிடையாது. ஊர் மாறினா முதல்ல நீ மாறணும், நீ மாறணும்னா உணவு மாறணும், ஊர் மாறும், அப்புறம் உலகம் மாறும். அந்த மாதிரி உங்களுக்குள்ளோர சேஞ்ச் செய்தால்தான் வெளியே மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ள சேஞ்ச் செய்தால் எப்படி வெளியே மாறும்னா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாமா? இப்போ ஒரு தோசை மாவு சுடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம யூஸ்வலா வந்து இட்லி அரிசி ஒரு 4 பாகம், ஒரு பாகம் வந்து உளுந்து போடுவோம். அப்போ 4க்கு 1 போட்டால் நல்லா அரைச்சி அது நிறையா, இது தோசைக்குன்னா நைஸாகவும், இட்லிக்குன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தோசை நல்லா வரும், இட்லி நல்லா வரும். இப்படி வேணும் அப்படி செய்யலாம். இதை விட்டுட்டு நீங்கள் குடுதே போடற, சும்மா அப்படி காமிச்சிட்டு அப்படி எடுத்துட்டீங்கன்னா அப்போ அங்கே தோசை எப்படி வரும்? அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். அதுக்கு தான் மாவுக்கு தகுந்த பணியாரம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ எங்க இருந்து வருது இந்த சமாச்சாரம்லாம்? அப்போ எங்க மாட்டினால் தோசை ருசியாக இருக்கும் என்றால், அந்த தோசை மாவுல 10 நாளுக்கு 1 போடணும், கொஞ்சம் வெந்தயம் போடணும். அப்போ அரைச்சி எடுக்கும் போது நைஸா முதல்ல அரிசியை அரைக்கணும், அப்புறம் உளுந்து அரைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இது அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டா நல்லா வரும். ஒருவருக்கு அனதர் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ தோசை நல்லா வரும். அந்த தோசை சுடும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பபிள்ஸ் மாதிரி ஓட்டைங்க வந்துச்சுன்னா மாவு நல்ல மாவுன்னு அர்த்தம். முழுக்குன்னு வந்துச்சுன்னா அது ஏதோ காம்பினேஷன் சரியில்லைன்னு அர்த்தம், இல்லையா? நிறைய அந்த புளிச்சி வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருலையும் அதனுடைய செய்கையில இருக்குது அப்படிங்கிறோம். சரி, அப்போ ஒருத்தருக்கு சக்கரை நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் டாக்டர் கிட்ட போறாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்றா, இனிப்பா இருப்பதை தவிர்க்கவும் என்று ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பார். அப்போ இந்த வியாதி போகுமா? இல்லையே. அந்த மாதிரி வியாதி போனவங்க யாராவது ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல தெருவுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப என்னடானா வீட்டுக்கு ஒருத்தர் இல்லை. வீட்டுல இருக்காங்க எல்லாத்துக்குமே 90% சுகர் இருக்குது. ஒரு அப்பா வந்து, பாப்பா பக்கத்து கடையில போய் இன்னைக்கு நீ போய் சுகர் வாங்கிட்டு வா அப்படின்னு. அவ்வளவு தூரம் நடக்கணுமே அப்படின்னு. சரி நான் போய் வாங்கிக்கிறேன், அப்புறம் உங்களை கூப்பிடுறேன்னு. சரி ஏன்பா அப்படின்னா, இல்ல
சுகருக்கு நடந்தா சுகர் குறையுமாமே, அதனால நான் வாங்கி வச்சுக்கிறேன், நீங்க வந்து வண்டியில வந்து வாங்கிட்டு போயிடுங்கன்னுவான். அது ஒரு சின்ன இதுதான். அது என்னன்னா சுகருக்கு நடந்தா சுகர் குறைஞ்சிடுமேன்னா, உடம்புல இருக்க சுகருக்கு பதிலா இந்த பொண்ணு என்ன நினைக்குதுன்னா, வாங்கிட்டு வர கடையில வாங்கிட்டு வர சுகர் குறைஞ்சிடும்னுட்டு அவங்க அப்பா வர சொல்லுது. இப்போ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு ஜோக்கா அப்படி எடுத்துக்கலாம். நம்ம எது எடுத்தாலுமே அதை நம்ம மைண்டுக்கு கொண்டு போய் அதை வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு எடுத்துட்டு போய் அங்கேயே ஊற வச்சு அங்கேயே வந்து வருஷக்கணக்கில் அப்படியே இது பண்ணா அது என்ன ஆகும், வேறு ஒன்று கிளையா வந்து மரமா முளைச்சு அது இன்னும் பெருசாயிடும். அதுதான் வியாதியா வந்து விடுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும், டேக் இட் ஈஸி பாலிசியா இருக்கணும். அப்ப என்ன செய்யறாங்க, டேக் இட் ஈஸி இருக்கணும், ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும், ஒரு ஒழுக்கத்தோட இருக்கணும். அப்ப ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெள்ளை சக்கரை தான் சாப்பிடக்கூடாது, நாட்டு சக்கரை சாப்பிடுவாங்க. நாட்டு சக்கரை தான் வந்து இல்லை வெல்லம் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து கரும்பு ஜூஸ் சாப்பிடுவாங்க. அது அப்போ இனிப்பாக இருக்கிறது எல்லாமே அது வந்து சுகருக்கு கொஞ்சம் டயபெட்டிஸ் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு எதிரி மாதிரி தான் அது. ஸோ அப்போ மெயின்டைன் செய்ய வேணும்னா கம்ப்ளீட்டா அந்த அந்த இது கம்ப்ளீட்டா நாம செய்யணுமா அல்லது ரிமூவ் செய்யணுமா இல்லை அதை வந்து எராடிகேட் பண்ணணுமா? இப்போ அந்த சுகருங்கிறத வந்து நம்ம உடம்புல இருந்து எராடிகேட் பண்ணணுமா, சும்மா டெம்பரரியா ரிமூவ் பண்ணிட்டு திருப்பியும் அது வர்ற மாதிரி பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா இந்த ப்ராப்ளத்துக்கு பின்னால ஒரு பெரிய ப்ரோக்ராமே இருக்குங்க. அது எங்கன்னா நம்முள்ளதான் இருக்குது. அந்த சமாச்சாரம் எங்க இருக்குது, நம்ம உள்ளதான் இருக்குது. அதாவது நம்முள் இருக்கும் எமோஷனல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இந்த டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குது. அப்போ அங்கே சரி செஞ்சா தானாகவே இங்க சரியாகும். எங்க அடிச்சா எங்க வலிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது பிரகாரம் செய்யலாம். சரி, அந்த லெவல்ல நாம அதை வந்து அந்த லெவல் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், அந்த லெவல் ஆஃப் டயபெட்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம் வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்பான ஒரு அனுபவம். அந்த 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 நம்ம மூளையில போட்டுக்கிட்டு அதை பத்தி யோசனை செஞ்சுக்கிட்டு அதை பத்தி 10-15 நாளா கழிச்சு அதுக்கு அதுக்கு ஒரு டைலாக் போட்டு அது எல்லாமே செஞ்சு அரைச்ச மாவு அரைச்சி துவைச்ச துணியை துவைச்சு அது என்ன செய்யறாருன்னா அதே போட்டே இருந்தாருன்னா அது என்ன ஆகுதுன்னா அது நாளாக போய் அது சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்கார்ந்துரும். அந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்ன செய்யணும்னா உட்கார்ற அளவிற்கு நாம என்ன பண்ணினோம் என்றால் ஒரு பிரச்சனை ஒரு முறை நடந்தா அது 1000 முறை அதையே நினைச்சு யோசிப்பதனால அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்கார்ந்து அது 10 வருடம் கழிச்சாலும் அது பெருசா வேரூனி அது இன்னும் இதா இருக்கும். வந்த நண்பன் அதே நண்பன் வர்றான்னு வச்சுக்கோங்க, எப்படி நமக்கு பலூன் வந்து இது பண்ணிட்டு போனானோ அந்த பால் பொம்மை இது பண்ணிட்டு போனானோ அவனே வந்து சும்மா அப்படி ஏன்பா நல்லா இருக்கியா அந்த பொம்மை அப்படின்னு ஆரம்பிச்சா போதும் இவனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா அத்தனை நாளும் அது சப்கான்சியஸ் மைண்ட்ல தூங்கிட்டு தான் இருக்க தவிர்த்து அது சும்மா எராடிகேட் ஆகல. அப்போ அது சினிமாவில் நடப்பதை போல அது எல்லாத்தையும் சொல்லி அவர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியல சப்கான்சியஸ் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும், எப்பவுமே ஆக்டிவா இருக்கும், எப்பவுமே எப்படி என்றா ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு சிப்பாய் அவர் எப்பயும் எங்க இருக்காருன்னா வார் ஃபீல்டு வார் ஃப்ரண்ட் லைன்ல இருப்பாரு. அப்போ சிப்பாய் என்ன எப்படி இருக்கணும், எப்பயும் தயார் நிலையில் இருக்கணும். அவங்க ஒரு சைரன் கொடுத்துட்டாரோ ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்களோ அப்பதான் வந்து பேண்ட் போடுறேன், அப்பதான் நான் சட்டை போடுறேன், அப்பதான் கன்னை துடைக்கிறேன்னு இருக்கக்கூடாது. எல்லாம் தயார் நிலையில இருந்தா தான் அந்த சண்டையில இருந்து இவர் எதிரியை சுட்டுட்டு மெடல் வாங்குவார். இல்லைன்னா இவர் என்ன பண்ணுவார்னா இவரை வந்து தன்னுடைய தோல்வியை ஒத்துக்க வேண்டியதா இருக்கும். அது போல சப்கான்சியஸ் மைண்டு அதுல எப்பயுமே தயாரா இருக்கும், அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது ஜீரணமாக அந்த அனுபவங்களை ஸ்டோர் செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கும். 40-50 வருஷம் இருந்தா கூட அந்த கோபம் உங்க லிவர் ஸ்டோன்ல போய் ஸ்டோர் ஆயிடுமா.
லிவர்ல போய் ஸ்டோர் ஆயிடும். இந்த 40-50 வருஷம் எடுத்துக்கொண்டதற்கு என்ன காரணம்னா அந்த லிவர்ல சென்று ஹீட் ஆகிட்டே இருக்குமா. அப்போ போய் தொட்டு 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 என்ன ஆகுன்னா ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு அந்த மாதிரி. அப்போ லிவருக்கு ஒரு ப்ரோக்ராம், ஹார்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம், கிட்னிக்கு ஒரு ப்ரோக்ராம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராம், இந்த மாதிரி 1000 ப்ரோக்ராம் இருக்கு. இந்த அப்படி இருந்தா எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஓட 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 என்ன ஆகும், பேட்டரி ஓடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், அது ட்ரைன் ஆயிடாதா? அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கும் அந்த பேட்டரியும் அதே போல ஓடிக்கிட்டே இருந்தா அது டவுன் ஆகி ட்ரைன் ஆயிடும். ட்ரைன் ஆக என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துட்டு போய் அது ஒரு பெரிய ஒரு நோயா மாறிடும். தீர்ந்த போய் என்ன ஆகும், அது ஒரு நோயா மாறும். இந்த சூழ்நிலையை தான் யார் செய்தது என்றால் அது நாம் தான் செய்தோம். இன்னொரு அவன் செஞ்சவன், அவன் நம்ம நண்பன், அவனுக்கு போய் சேர வேண்டிய கோபத்தையும் தாபத்தையும் உண்மையில போட்டுக்கிட்டு உன்னை நினைச்சு 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 அதை ஊற வச்சு ஆற வச்சு அது எல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே போய் அது வியாதியா விடுது. அவனுக்குத்தானே ஏதாவது ஆகணும். ஆனால் யாருக்கு இந்த இம்பாக்ட் வருதுன்னு பார்த்தா நம்மளுக்கு தான். நாமளே காசை கொடுத்து சூன்யம் வச்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. ஸோ நம்முடைய கோபமே நமக்கு என்ன ஆகுதுன்னா எதிரி ஆயிடுது. நீங்க எந்த லாஜிக்னு தெரியாம யூஸ் பண்ணி நீங்க அது தாட்ஸ், எமோஷன்ஸ், பிலீவ் சிஸ்டம், ஃபீலிங்ஸ், பிஹேவியர், பர்செப்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ, இந்த 6ம் சேர்ந்து தான் உங்க பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. உங்க பர்சனாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, it is not physical personality, it is emotional, mental and spiritual personality. அப்போ தாட் மூலியமாகத்தான் ஃபீலிங்ஸ் வருது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொன்னா, ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருக்குது, மான் இருக்குது. மான் பாட்டி அது புல்லு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பக்கத்துல சிங்கம் இருக்குதுன்னு அதுக்கு தெரியாது. அப்போ திடீர்னு திரும்பி பார்க்குது, மானுக்கு அங்க ஒரு சிங்கம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன செய்யும், மானு ஓட ஆரம்பிக்குமா இல்ல அது புல்லு தின்னுமா? ஓட ஆரம்பிக்கும். அப்போ ஓட ஆரம்பிச்ச பிறகு என்ன செய்யணும், அதுகிட்ட தப்பிச்சு எப்படா நம்ம போய் ஒரு சேஃப் ஜோன்ல சேரணும்னு தான் இருக்குமே தவிர்த்து அந்த நேரம் பார்த்து கிழக்க போன சூளம் மேற்கு வந்தா இதுன்னுட்டோ இல்லை இன்னைக்கு வாசு சரியில்லைன்னுட்டோ கிழக்க வேண்டாம் வடக்கு வேண்டாம்னுட்டு தான் அது பார்த்துட்டு இருக்காது. இன்னைக்கு சந்திராஷ்டமம் வெளியே வந்திருக்க கூடாதுன்னுட்டு நினைச்சிட்டு இருக்காது. அப்போ அந்த யோசனைகள்லாம் என்ன எல்லாம் செய்யாம ஓடி 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 தப்பிச்சு இப்படி திரும்பி அப்படி திரும்பி அப்படி திரும்பி இப்படி திரும்பி ஓடும். அந்த ஓட்டம் சிங்கத்தால வர முடியாது. அப்ப என்ன ஆகும், அந்த சிங்கம் பின்னால தங்கிடும். மானு போய் ஒரு சேஃப் ஜோன்ல போய் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கும். அப்போ தப்பிச்சு அந்த இருந்துச்சுன்னா அது ஒரு 15 நிமிஷம் அந்த அந்த நெஞ்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அது சயின்ஸால ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மான் என்ன செய்யணும்னா ஃபைனலா மான் தப்பிச்சிடுது. அது என்ன ஆகுதுன்னா மான் 15 நிமிஷம் ஆன பிறகு மெதுவா எழுந்திரிச்சு தப்பிச்சு ஓடி போயிடுது. ஒரு சேஃபான இடத்துக்கு போய் செட்டில் ஆயிடுது. அப்போ அந்த தப்பிச்சு வந்த 15 நிமிஷத்துக்கும் அது பயத்துல தான் இருக்கும். அப்ப எப்படி இருக்கும், ஐயோ நம்ம சிங்கத்துக்கிட்ட மாட்டா நம்ம பொழப்பு என்னாச்சுடா, நம்ம குழந்தைங்களை யாரு காப்பாத்துவாங்க, நம்ம அத்தானுக்கு யாரு சமைச்சு போடுவாங்க, நம்ம மாமியாருக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணுமேலாம் அது யோசனை பண்ணி அதுன்னா அந்த இடத்துல அது நின்றுட்டே இருக்குமா. ஒரு ஆபத்தான இடம் அது மாட்டிட்டு இருந்தாலும் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ தன் உடலுக்கு உடனே இதெல்லாம் நினைச்சு பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வரும். அது வேணும்னு கேட்கும். உடனே எக்ஸ்ட்ரா எனர்ஜி நம்ம உடல்ல இருந்து அது அட்ரனல் ரஷ் ஒன்று நடக்கும். அந்த ஃபைனலா அது தப்பிச்சு ஓடி போய் ஒரு சிங்கத்துக்கிட்ட தூரமா போயிடும். அப்புறம் அது நார்மல் ஆயிடும். அந்த சிங்கம் அது தன்னோட இது கிடைக்கலடா அப்படின்னு சொல்லி தீச்சி இந்த பழம் பிடிக்கணும் ஓடி போயிடும். அப்புறம் மான் என்ன பண்ணும், தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் அங்க இருப்பாங்க, அது கூட எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து புல்லு சாப்பிட்டுட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும். அப்ப அது பயம் போயிடும். பயம் எல்லாம் இருக்கும்னா
மேக்சிமம் 15 மினிட்ஸுக்கு மேல அது இருக்காது அப்படின்னு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அப்போ இன்னொரு மான் கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாது. யாரு? இந்த மானு. நான் வந்து புல்லு சாப்பிட்டுட்டு இருந்தேன், அங்க ஒரு சிங்கம் இருக்கா தெரியல, ஆனா சிங்கம் திடீர்னு பார்த்தேன், அந்த பார்த்த உடனே அதை தப்பிச்சு நான் ஓடி அப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அப்படி வந்து இன்னும் 4 பிட்டெல்லாம் போட்டு அது யாருக்கிட்டையும் போய் சொல்லாது. ஆனா இதே இடத்துல ஒரு மனுஷன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க, என்ன நடக்கும்னு. முதல்ல வாட்ஸ்அப்ல போடுவான், அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியட்டும்னு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு போடுவான், ஸ்டேட்டஸ்ல போடுவான், யூடியூப்ல போடுவான், ஃபேஸ்புக்ல போடுவான். அப்புறம் என்ன இருக்கு, இன்டர்நெட்ல அது இதுல எதுனாவது இன்ஸ்டாகிராம்ல போடுவான். எல்லாத்துலயும் போட்டு உலகத்தில் இருக்கிற 7 பில்லியன் ஜனங்களுக்கும் போய் சேர்ற வரையும் விட மாட்டான், அவன் தூக்க மாட்டான். இதனால அவன் எத்தனை முறை சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா கணக்கே இருக்காது. சொல்லி சொல்லி ஓஞ்சு அவனுக்கு என்ன ஆகுதுன்னா கடைசியில போதுமடா நீ வாயை திறக்காதரான்னு சொல்ற அளவுக்கு ஆயிடும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து எப்பயுமே மற்றவங்களால வர்றதில்ல, எல்லாமே நாம தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன நீங்க நினைக்கணும்னா, ஒவ்வொரு முறையும் நாம வந்து ஒரு ஜாகிரதையா இருக்கணும், மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். மைண்ட்ஃபுல்லுனா ஒரு நேரத்துல ஒரு வேலை தான் செய்யணும், இன்னொரு வேலையும் சேர்ந்து கன்ஃபியூஸ் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு. அப்போ நம்ம இது நம்ம அப்படியே நம்ம பேச பேச என்ன ஆகுதுன்னா அந்த விஷயத்துல இருந்து நம்ம இது வந்துடுறோம். அப்போ நம்மளுக்கு நம்ம ஒரு நிமிஷம் இம்பார்ட்டண்டா நம்ம வந்து ஒரு மான் போல இல்லாம ஒரு மனுஷன் போலும் இல்லாம நாம என்ன நம்ம காமன் சென்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல எப்படி தப்பிச்சுக்கணும் அதுதான் நம்ம பார்க்கணும். இது வந்து நாம் கிட்டத்தட்ட நம்ம என்ன செய்யணும்னா அந்த இதை செய்யணும். அப்போ நம்ம இன்னொன்று என்ன சொல்றோம்னா, நம்ம உடல் அப்படின்றோம், நம்ம உடல் அல்ல நம்ம ஆன்மா அப்படிங்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு உடலுங்கிறது சட்டு மாதிரி, நம்ம ஆன்மா தான் நிஜம், நம்ம இந்த இது அப்படி இருக்காது. இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் ஜேர்னி, பிஸ்னஸ் ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆக எல்லாமே ஒன்று தான். முக்கியமாக நாம் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, லைஃப் இட்செல்ஃப் இஸ் எ கோல். லைஃப்ல வேற எதுவுமே கோல் செப்பரேட்டா யூனிக்கா எந்த கோலும் நமக்கு இல்லை. வாழ்க்கை வந்து வாழ்வதற்கே ஒரு கிரேட் கோல் தான். அது வாழ்ற நம்ம வாழ்க்கைய ஒரு கிரேட்டு தான். ஏன்னா நம்ம இந்த இது எத்தனாவது ஜென்மமோ எத்தனாவது இதோ தெரியாது நமக்கே, அது பாட்டியா அது வந்துகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அப்போ இங்க என்ன தோல்வி அடைஞ்சாலும், என்ன கஷ்டப்பட்டாலும், என்ன துன்பப்பட்டாலும், என்ன அவமானப்பட்டாலும் எல்லாருமே உன்னோட லைஃப் ஃபெயிலியர்ஸ் அப்போ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஊரே உன்னைய ஃபெயிலியர் லேபிளுங்க எடுத்தாலும், நீங்க வந்து என்ன தோல்வியை சந்தித்தாலும், வாழ்க்கையை அந்த கஷ்டத்தை சந்தித்தாலும் நம்பிக்கை விடாமல் உங்க வாழ்க்கையை நீங்க வந்து வாழ்ந்தீர்கள் என்றால் அதுதான் ஹையர் ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராஸ்பெக்டிவ்னு சொல்றாங்க, அதுதான் சக்சஸ்ன்றாங்க. அந்த லைஃப் ஜேர்னியே ஒரு பெரிய கிரேட் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே ஒரு ஃபெயிலியர்னா அப்படின்னா எனஃப் இஸ் எனஃப், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு செப்பரேட்டா சூசைட் பண்றதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. அது ஒரு பெரிய சொல்யூஷனே கிடையாது. என்ன ஆகும்னா ஹையர் வேர்ல்டுல சூசைடுக்கு தே வில் நாட் அக்செப்ட் யூ டு என்டர் த ஹையர் வேர்ல்டு. அப்போ சரி, சில பேர் கேட்பீங்க, அப்போ சார் சூசைடு பண்ண கூடாதுங்கிறீங்க, பட் லைஃப் இங்க கஷ்டமா இருக்குதே, இதே மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே எதுக்கு வாழணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா அப்படின்னா
சூசைட் பண்றவங்க எல்லாருமே கெட்டவர்கள் கிடையாது. அவங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புளா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து, அதாவது நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எமோஷனல், மென்டல், ஸ்பிரிச்சுவல், இவங்க அந்த எமோஷனல் இதுல இருந்துடுறாங்க. அவங்களால நினைச்சு வாழ்க்கைய வாழ முடியாம, அவங்களோட கனவு எதுவும் நனவாகல, அப்படிப்பட்ட வாழ்க்கை எதுக்கு நினைச்சுதான் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றீங்கன்னா, அதுக்கு ஒரு விடை கொடுக்கணும்னா, உங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை இல்லை என்றால் நீங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிவிடுகிறீர்களே, அதை தவிக்கலாம். தவிர வாழ்க்கை வந்து சரியாத்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம எது வந்தாலும் போராடணும், நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ணணும். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்னாதான் நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க. சப்போஸ் அப்ரஹாம் லிங்கன் பார்த்தீங்கன்னா, அவரோட தந்தை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. அதே போல நம்ம நிறைய எடுத்துக்கலாம். இப்போ குமரன் சிலிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து செங்கல்ராஜ் செட்டியார் வந்து தன்னுடைய தலைமையில மூட்டையசம் வந்து தெரு தெருவா வித்துட்டு இருந்ததுதான் இன்னைக்கு சென்னை சில்க்ஸ், குமரன் சில்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நம்ம இவர் அம்பானி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க அப்பா வந்து பெட்ரோல் பங்க்ல ஒரு பெட்ரோல் பாயா தான் இருந்தார். அப்படியே அவங்க இருந்துட்டாங்களா? இல்லையே. அவங்க கனவு கண்டாங்க, நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஆகணும்னுட்டு. பிரைம் மினிஸ்டர் கூட அப்படிதான். அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னுட்டு கனவு இருந்ததோ இல்லையோ, ஆனா நான் அந்த வாழ்க்கையில இருந்து நான் முன்னேறுவேன் நினைச்சாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னேறி இன்னைக்கு தலைச்சிறந்த பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு மோதிஜி அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு இதுலயுமே நாம நம்ம இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்துல் கலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து தெருவிளக்குல தான் படிச்சாரு. அவர் படிச்சு முன்னேந்து இன்னைக்கு உலகத்தை நம்ம வந்து வல்லரசா சேரணுங்கிற அந்த அளவுக்கு நம்ம இந்தியா பாரத நாட்டை உயர்த்தி இருக்கிறார். இந்துஸ்தான் ஜிந்தாபாத்ன்ற மாதிரி அந்த மாதிரி இப்போ எங்க போனாலுமே நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் அவர் ஒரு பெரிய காரணம் தான். அவர் வாழ்க்கையே ஒரு காரணம் தான். அவர் பதவி வகிச்சதுக்கு காரணம் தான். எல்லாத்துலயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்து அவர் ஒரு பெரிய ஒரு மகான்னுட்டு அவர் நிரூபிச்சுட்டு போனார். அந்த மாதிரி அவர் அன்னைக்கு ஆக்சுவலா அவருக்கு வந்து அவரும் அதே மாதிரிதான் இந்த சூசைட் பண்ணிக்கணும்னு தான் அவர் மலை உச்சிக்கு போனாரு. ஆனா ஒரு யோசனை பண்ணும்போது அங்க ஒரு ஆசிரமம் இருந்தது. போறோம் அந்த ஒரு ஆசிரமத்துல நம்ம ஒரு நிமிஷம் நின்று அவங்க ஸ்பீச்சை கேட்டுட்டு போலான்னு போனவர் தான். அங்க போய் தன்னுடைய மைண்டை மாத்திக்கிட்டு அவர் வந்து சுவாமிஜி கேட்டு அவர் இன்னொரு முறை ட்ரை பண்ணு, கண்டிப்பா உனக்கு சக்சஸ் ஆகும்னு சொன்ன பிறகு அவர் தன்னுடைய முயற்சியை ஃபைனலா எடுத்த போதுதான் நம்ம நியூட்ரிஷன் பாம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாரு. அப்போ அது எதுலுமே வந்து நம்ம ஃபைனல் இதுதான் அப்படிங்கிற முடிவு எடுக்காம நம்ம வந்து நிறைய சாதிக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம இன்னும் சொல்ல போனா, இப்போ ஒன்று நிறைய வந்து இந்த உலகத்துல பிறக்கிறவங்க எல்லாருமே துக்கம் என்பது இருக்கு. பிறப்பிலேயே இருக்கு, துக்கம் இருக்கு. வளர்ற டைம்லயும் துக்கம் இருக்கு, வாழ்ற டைம்லயும் துக்கம் இருக்கு, மரணத்திலேயும் துக்கம் இருக்கு, இறப்புலையும் துக்கம் இருக்கு. உடம்பு சரியில்லையா, அதுக்கும் ஒரு துக்கம் தான். அப்போ வியாதி வந்தா அதுக்கும் துக்கம் தான். வயசானாலும் துக்கம் தான். சொத்து சரி பார்க்கனாலும் துக்கம் தான். சொத்து இருந்தாலும் துக்கம் தான். இல்லாம போனாலும் சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்ற முடியலனாலும் துக்கம் தான். சேர்த்து வச்ச சொத்தை யாராலும் திருடிட்டு போகக்கூடாதுங்கிறத அதே ஒரு பெரிய தூக்கம் இல்லாம துக்கம் வரும். அப்போ நீங்க நினைச்சது நடக்கலனாலும் துக்கம் வருது, இது கையை விட்டு போனாலும் துக்கம் தான். ஸோ இது போன்ற துக்கத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமோ அதை நம்ம செஞ்சு வெளியே வரணும் என்பதுதான் சொல்றோம். அப்போ துக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஒரே வழி என்னன்னா ஞானம். உங்களுடைய ஞானம்தான் இந்த துக்கத்தில் இருந்து வெளியே கொண்டு வரும் சக்தி. அதுதான் விடை. இதை புரிந்து கொள்வது என்பதுதான் ஆன்மீகம். இதைத்தான் ஜீசஸ் சொன்னார். உன் மனம் தேடியோ அந்த ஞானம்தான், அந்த சத்தியம்தான், அதுதான் உண்மை தான் உன்னை முக்தி மோட்சத்திற்கு கொண்டு போகும்னார். சில பேரு லிபரேட்னு சொல்றாங்க. அப்போ துக்கத்திலிருந்து வெளியே வர்றாங்க. அப்போ அங்க உண்மை இருக்கணும், உண்மை சார்ந்த ஞானம் இருக்கணும். துக்கம் என்பது வந்து பிறப்பில் இருந்து இறப்பு வரையும் இருக்கும்.
யார்கிட்ட சார்? இல்லை, எல்லாருக்கும் இருக்கு சார். பாயிண்ட் நம்பர் 1, எப்படி துக்கம் வருதுன்னா, இந்த நீங்க எதிர்பார்த்தது நடக்கல, துக்கம் வரும். அப்போ நீங்க எதிர்பார்த்தது நடந்துருச்சுனாலும் துக்கம் வரும். அப்போ ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில மாற்றம் வரும்போது நமக்கு துக்கமும் வரும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு அழகான வீடு கட்டியிருக்கீங்க, ஒரு பூகம்பத்துல இடிஞ்சு விழுந்துச்சுன்னா அதுக்கு துக்கம் தானே காரணம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் நம்ம வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். அப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரேக்கப் ஆயிடுது. என்ன, அப்போ அங்க துக்கம் தான் நிலவுது. பணம் சம்பாதிக்கிறீங்க, அது கைவிட்டு போச்சு, துக்கம் அது. இது போல பிறப்பால் இருந்து இறப்பு வரை ஏதோ ஒரு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். இந்த பூ உலகில் பிறந்த எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் கம்பல்சரி. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் வந்து நீ இந்த ரோஜா செடியை பார்த்து, இந்த நீ முள்ளு மட்டும் இல்லைன்னா நீ அழகான ரோஜா அப்படின்னா, அப்போ அந்த ரோஜா திருப்பி சொல்லிச்சான், நீ என்ன ரோஜாவை மட்டும் பாரு, அதுல இருக்க முள்ள பார்க்காத அப்படின்னுச்சான். அப்போ என்ன அர்த்தம்? நீ எப்பயுமே வந்து நெகட்டிவா தான் இருக்கிற, நீ பாசிட்டிவா நீ நினைக்கல, நீ பாசிட்டிவா பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம எதுவுமே நம்ம வந்து இது தவறானதை எது, ஒரு செவத்துல ஒரு புள்ளி சின்னது கருப்பா இருக்குதுன்னா நம்ம அந்த கருப்புள்ளி இருக்குதே அப்படிங்கறத சொல்லாம இவ்வளவு வெள்ளை இருக்குதே அப்படின்னு அதை தான் நம்ம நினைக்கணும். இப்போ கௌதம புத்தர் என்ன சொல்றாருன்னா, இதை வந்து டீச்சிங், அவரோட கதை என்னன்னா, இதுல வந்து 4 சத்தியங்கள் இருக்குது. முதல் சத்தியம் வந்து உலகத்தில் உள்ளவர் எல்லோரும் எல்லா நிலைகளுக்குமே துக்கம் உண்டு. இரண்டாவது சத்தியம், முதல் துக்கத்திற்கு காரணம் பேராசை, அளவுக்கு மீறி போனா அதுவே துக்கத்திற்கான வழி உண்டாகும். பேராசை 1, கிரீடு 2. இந்த 2 விதமான ஆசைகளும் உண்டு என்றால் அங்கே என்ன நிலவும்? துக்கம் தான் நிலவும். சரி, 2 விதமான கோரிக்கைகள் உண்டு. என்னென்ன? 1 ஆசை ஆன்மாவிற்கு சம்பந்தப்பட்டது. 2 மற்றொன்று நம் உடம்போட பஞ்ச இந்திரியங்களோட சம்பந்தப்பட்டது. ஒரு அழகான பொருளை பார்க்குறீங்க, அது மேல ஒரு ஆசை வருது. அடுத்தது ஒரு சாப்பாடு பார்க்குறீங்க, அது வந்து உடனே அது இன்னும் கொஞ்சம் வேணும். அதே மாதிரி எல்லா ஆர்கான்ஸ் மூலியமாகவும் சில டிசைர்ஸ் மூலியமா அது வந்து இதாகுது. அப்போ அந்த வாசனைய மூக்கு சுவைக்கிறதுக்கும் கண்ணில் பார்க்கறதுக்கும் 5 இந்திரியங்களும் அது இது ஆகுது, எமோஷன்ஸ் ஆகுது. அப்புறம் வந்து நமக்கு என்னன்னா, ஸோ இந்த டிசைர்ஸ் எல்லாமே 2 விதமாக பார்க்கறது. ஆன்மாவை சார்ந்த ஆசைகள் வந்து கோரிக்கைகள், 2வது உடம்பை சார்ந்த ஆசைகள் கோரிக்கைகள். இப்போ என்ன சொல்றோம்னா, நம்ம இந்த ஜென்மம் எதுக்கு எடுக்கிறோம், இந்த உலகத்துல ஏன் வந்தோம் என்று நமக்கு வந்து ஒரு ஆசை. அந்த ஆசையில வந்து சம்பந்தப்பட்டது ஆன்மாவை சம்பந்தப்பட்டது. இந்த உலகமே வந்து பிறவி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அங்க வந்து நம்ம ஆன்மா நினைச்சு வரும். அந்த கோரிக்கை தான், அந்த டிசையர்கள் தான் எல்லாமே. இந்த உலகத்திற்கு வரவே முடியாது. ஸோ இந்த உலகத்துல பிறக்கணும்னாலே அங்க ஒரு டிசையர் இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். அந்த டிசையர் தான் ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட டிசையர் ஆகுது. நீங்க எதற்கும் பிறவி எடுக்கணும், ஆன்மாவை வந்து எதுக்கு பிறவி எடுக்கணும்? அப்போ மரணம் என்பது நிச்சயம் என்று தெரிவிச்சு எதுக்கும் இந்த பிறவி எடுக்கணுங்கிறதும் தெரியுது. அப்ப இந்த பிறவி எடுத்தா மரணம்ங்கிறது நிச்சயமாகுது. அப்படின்னா இது ஒரு ஸ்கூல் மாதிரி, இந்த உலகம் என்பது ஒரு ஸ்கூல் மாதிரி, பெரிய ஸ்கூலு, கிரேட் ஸ்கூலு, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி மாதிரி நிறைய பாடங்கள் கற்றுக்கலாம், நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம். உன்னை நீ முழுமையாக தெரிந்து கொள்வதற்காகவும் உன்னை நீ முழுமையாக புரிந்து கொள்வதற்காகவும் ஒரு பள்ளித்தான் இந்த உலகம். பள்ளித்தான் இந்த உலகம். அந்த ஆசைகள் தான் ஒவ்வொரு ஜென்மத்திற்கும் இந்த ஆன்மாவுடைய கோரிக்கையை வந்து செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை பற்றித்தான் வந்து தான் புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஜென்மத்திலேயும் டிசைர் இருக்கும். ஆனா இந்த உலகத்தில் வந்த பிறகுதான்
இந்த உடம்பு எடுத்த பின் இந்த உடம்பு சார்ந்த டிசையர்கள் எல்லாமே நடக்கும். இப்போ நீங்க இந்த ஆஹ், ஆஹ், இந்த கண்ணு மூலியமா என்னென்ன பாக்குறீங்க? அப்புறம் இந்த உலகத்துல எல்லாமே மாயைதான், எதுவுமே நிரந்தரம் இல்லை. யோசிச்சு பாருங்க. இந்த கண் வழியா பார்க்கிறது எல்லாமே இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம், எல்லாமே எல்லாமே வந்து இந்த கண்ணு மூலியமா என்ன பார்க்குறீங்களோ இந்த உலகத்தில் எல்லாமே மாயைதான், எதுவும் நிரந்தரம் இல்லை. யோசிச்சு பாருங்க. இந்த கண் வழியா பார்க்கறது எல்லாமே இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு தான் ஆளாகக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ நம்ம உடம்புல யோசிச்சு பாருங்க. பிறக்கும் போது ஒரு 2 கிலோ அல்லது 3 கிலோ உடம்பு மாறிக்கிட்டே இருக்குதா? இப்போ ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குதா? அப்போ இது நிரந்தரம் இல்லை. இப்போ எது நிரந்தரம் இல்லையோ அது மாயை. அப்போ எது நிரந்தரமாக இருக்கிறதோ அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இப்போ புரியுதா? சத்தியத்தோட டெஃபினிஷன் என்னவென்னா, எது நிரந்தரமோ அதுக்கு இருக்கோ அது என்றால் அதுதான் சத்தியம். ஒவ்வொரு நாளும் உடம்பை மாற்றி உறவுகள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அதனால இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இல்லை, நாளைக்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க. அந்த நாளைக்கு யோசிப்பதற்கு இருக்கன்னு இன்னைக்கு இருக்க மாட்டேன். அப்போ ஃபியூச்சரை பார்த்து பயப்படக்கூடாது, பாஸ்ட் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு இருக்கிறத ப்ரெசண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணணும். அப்புறம் நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நாம தான் அதுக்கு இது யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் ரியாலிட்டி. நீ கேட்ட பிறகுதான் இந்த உலகத்துக்கு நீங்க வர்றீங்க. நீங்க தான் வந்து எல்லாமே இது பண்றீங்க. அப்போ நீங்க கஷ்டம் வருதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அதுக்கு மற்றவங்க காரணத்தை சொல்லி தப்பிச்சு கூடாது. அதுல இருந்து தப்பிச்சுட்டாலும் திருப்பி உங்களுக்கு அதே இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் கேரி ஓவர் ஆகும். ஆகையால நீங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணி அதை எராடிகேட் பண்ணணும். பர்மனண்டா நீங்க வந்து அதுல இருந்து வறுமையை தவிர்த்து டெம்பரரியா ரிமூவ் ஆகிற மாதிரி பார்க்கக்கூடாது. ரமண மகரிஷி கூட அவருக்கு உடம்புல அந்த காலில் ஏதோ வந்து கேன்சர் மாதிரி இருந்தது, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னதுக்கு அனஸ்தீசியா கொடுக்குறேன்னு, இல்லை வேண்டாம், அதை நான் அனுபவிக்கணும் தான் அது எனக்கு வந்திருக்கு, நான் அனுபவிக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. முதல்ல வேணான்னு தான் சொன்னார், அப்புறம் கடைசியில் அதை செஞ்சாங்களாம். அப்போது இந்த ஜென்மத்தில் நம்ம செய்ய வேண்டியதை அதை விட்டுட்டா அடுத்த ஜென்மம் எடுத்து அதை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஆகையால் எது எது விதிக்கப்பட்டதோ அது நடக்கும். ஆக இதுக்குமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த சிவசிவ அன்பேசியம் அறக்கட்டளைக்கும் சிவ பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பயணித்து அமைதியாக வந்த எல்லா ஆத்ம நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நன்றி. நல்லா இருந்தது. ஜெயராணி, உங்களுக்கு என்ன கொஸ்டின்? ராணி, என்ன கேள்வி இருக்கா? நான் முடிச்சுக்கலாம். ஐயா முடிச்சுக்கலாம் ஐயா. நன்றி நன்றி. ஐயா இருக்கீங்களா? சார் இருக்கீங்களா?